Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது ஜூன் 30ஆம் தேதி இந்த ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து என்ன போஸ்டிங்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் இந்த கன்னடா இந்த லாங்குவேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் பண்றதுக்காக வந்து ரெக்ரூட்மெண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. இன்டர்பிரேட்டர் அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ரொம்ப கம்மியான வேக்கண்ட் இருக்கிறதுனால எனி கிராஜுவேட் படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதை பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், எந்த ஏஜ் லிமிட்ல இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம், எவ்வளவு வேக்கண்ட், எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு வேக்கண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்க இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கான நோட்டிபிகேஷன் டேட் வந்து ஜூன் 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 29ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மந்த் நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் பண்ணிட்டு ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல வந்து பே பண்ணுங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இன்டர்பிரேட்டர் அதாவது டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, அதே மாதிரி ஹிந்தி, கன்னடா, மலையாளம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 4-5 லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லாங்குவேஜ்ல இருந்து நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதாவது மொழிபெயர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்தை தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறீங்க அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கோர்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷனா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான போஸ்டிங்கான பே அண்ட் ஸ்லாப் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்டர்பிரேட்டர் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அண்ட் தெலுங்கு அப்படிங்கிற போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து 5 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. ஹிந்தி லாங்குவேஜுக்கு வந்து 1 வேக்கண்ட்டும், கன்னடா லாங்குவேஜுக்காக 1 வேக்கண்ட்டும், அதே மாதிரி மலையாளம் லாங்குவேஜுக்கு வந்து 1 வேக்கண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பே லெவல் 22ல 56,100 ரூபாயில இருந்து 2,05,700 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரியா இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேல்ல உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதை நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி தமிழ் அண்டு தெலுங்கு லாங்குவேஜ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல்ல வந்து 1 வேக்கண்ட்டும், எஸ்சிஏல 1 வேக்கண்ட்டும், எஸ்சிஏல வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டிக்கு வந்து 1 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 1 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதர் பிசி அதாவது அதர் பிளாக்வர்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியவங்களுக்கு 1 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஜிடில வந்து பாத்தீங்கன்னா விடோல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா 1 வேக்கண்ட் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தில இருக்கக்கூடியவங்களுக்கு ஜெனரல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 1 வேக்கண்ட்டும், கன்னடா லாங்குவேஜ்ல வந்து ஜெனரல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 1 வேக்கண்ட்டும், மலையாளத்துல இருக்கக்கூடிய ஜெனரல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 1 வேக்கண்ட்டும் உங்களுக்கு வந்து தனித்தனியா கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு வந்து பிரிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை நோட்டிபிகேஷனுக்கான அந்த வேகன்சிஸ் உங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/7/2024 இந்த டேட்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா 18 வயசு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி கம்ப்ளீட் ஆகி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி அண்ட் பிசி, பிஜிஎம்ல இருக்கக்கூடியவங்க வந்து 37 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த 37 வயசுக்கு மேல வந்து போயிடக்கூடாது. நாட் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் வந்து 37 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. candidates should not have been born on or below before அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது 1/7/1987க்கு முன்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபார் அதர்ஸ் அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எம்பிசி, டிஎன்சி, பிஜிஎம், பிசி கேட்டகரிக்கு வந்து 32 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் அதாவது இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 47 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் அண்ட் தெலுங்கு இன்டர்பிரேட்டருக்கு வந்து எக்ஸாமினேஷனுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ஏன்னா ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அந்த கிராஜுவேட்மே வந்து நீங்க ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில தான் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. 10th +2 +3 அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் அடிப்படையில நீங்க வந்து இங்கிலீஷ் அப்படின்னா தமிழ் அப்படின்னா தெலுங்கு சப்ஜெக்ட்ல நீங்க வந்து ஒரு சப்ஜெக்டா எடுத்து நீங்க வந்து படிச்சு பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எழுத தெரிஞ்சிருக்கணும், ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஸ்பீக் பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுமே நீங்க ஃப்ளூவெண்டா பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா, கண்டிப்பா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெலுங்கு அண்ட் இங்கிலீஷ்மே என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஃப்ளூவெண்டா நீங்க வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்டர்பிரேட்டர்ல ஹிந்தி லாங்குவேஜுக்கும் சம்பந்தப்பட்ட அந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளூவெண்டா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. கன்னடத்திலையும் அப்படிதான், மலையாளத்திலையும் அப்படித்தான் உங்களுக்கு வந்து எனி கிராஜுவேட் 10th +2 +3 அப்படிங்கிற பேட்டர்ன்ல நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்னா மலையாளத்துல நீங்க வந்து இந்த சப்ஜெக்ட்ல நீங்க வந்து எடுத்து வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளை பண்றதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிசி, பிஜிஎம், எம்பிசி, டிஎன்சி, அதர்ஸ் யூஆர் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஈச் போஸ்டிங்க்கு வந்து
₹1000 நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் விடோல இருக்கக்கூடியவங்க, அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விடோ கேட்டகரியில வரீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிபிகேட் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல நீங்க அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 40% ஆஃப் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அப்படிங்கிறதே உங்களுக்கு இதுல வந்து டிசபிலிட்டி பர்சன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா டிசபிலிட்டியா இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து டிசபிலிட்டி சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து வாங்கி வச்சிருக்கணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படிங்கறத பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம குரூப் 4 குரூப் எக்ஸாம் எப்படி வந்து நம்ம அட்டன் பண்ணுவோமோ அதே மாதிரி OMR ஷீட்ல தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அது வந்து பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ் வந்து இருக்கும். வைவால வந்து உங்களுக்கு வந்து 25 மார்க்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுல பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு 100 மார்க்ஸ்ல வந்து சிலபஸ் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான அந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஜெனரல் இங்கிலீஷ்லயே வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் வந்து 50 மார்க், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 50 மார்க், டோட்டல் மார்க்குமே 50 மார்க். மினிமம் நீங்க குவாலிஃபைடு மார்க், அதாவது பாஸ் மார்க் வந்து 20 மார்க் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பார்ட் பி ல வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவு, ஜெனரல் நாலேஜ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிராமர், மென்டலி ஆப்டிடியூட், எப்படி நம்ம குரூப் 4 நம்ம படிப்போமோ அதே மாதிரி தான் இதுல வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி இந்த குரூப் 4 எக்ஸாம் மாதிரி தான் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்திருக்காங்க. பட் குரூப் 4 எக்ஸாமுக்கு மினிமம் 10th குவாலிஃபிகேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா எனி கிராஜுவேட் படிச்சவங்க நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? சோ அந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்ட் பிலயுமே உங்களுக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, 50 மார்க் கேட்கறாங்க. மினிமம் பாஸ் மார்க், குவாலிஃபைடு மார்க் வந்து 20 மார்க் எடுத்தா நீங்க வந்து பாஸ். மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 hour எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கறதும் சொல்றாங்க டூரிசம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான அந்த பார்ட் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் தமிழ் SSL ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸ் நீங்க வந்து கவர் பண்ணணும். கவர்மெண்டோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய தமிழ் புக்கை நீங்க வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கறது சொல்றாங்க. அதுக்கு உண்டான ரெஃபர் ஜிஓக்கான லிங்க்குமே உங்களுக்கு வந்து இதுல வந்து போஸ்டர் வந்து கொடுத்திருக்காங்க. அதையுமே நீங்க பாத்துக்கோங்க. பார்ட் பி ல வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் நாலேஜ், அதே மாதிரி மென்டலி ஆப்டிடியூட், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதே மாதிரி பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர்ஸ், கிராமர், இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய புக்ஸை நீங்க வந்து படிக்கணும் அப்படிங்கறதும் சொல்றாங்க. இது வந்து 10th, அதாவது நீங்க ஜெனரல் தமிழ் அப்படிங்கிறது 10th புக்கை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பார்ட் பி அப்படிங்கிறது நீங்க டிகிரி படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய புக்ஸை நீங்க வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுதான் வந்து நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பார்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. பார்ட் பி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒன்லி, இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும் தான் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. மினிமம் குவாலிஃபைடு மார்க் வந்து 40%, அதாவது 20 மார்க் நீங்க வந்து பார்ட் ஏலையும் பார்ட் பிலையும் எடுத்திருந்தா தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின்ஸ்க்கு நீங்க வந்து என்ரோல்மெண்ட் ஆக முடியும் அப்படிங்கறத உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணும் அப்படிங்கறது சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இல்ல மினிமம் குவாலிஃபைடு மார்க் வந்து 40 மார்க், 100 மார்க்குக்கு நீங்க 40 மார்க் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறது சொல்றாங்க. அதுவே பார்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. 60 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட், இங்க தெலுங்கு அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்ட் பில உங்களுக்கு வந்து தனித்தனியா உங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ரிட்டன், லெட்டர் ரைட்டிங், இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். ஈஸி ரைட்டிங், இது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் உங்களுக்கு வந்து தனியா வந்து பிரிச்சு கொடுத்திருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு வந்து 3 hour வந்து டைம் கொடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கு மினிமம் மார்க்ஸ், எலிஜிபிலிட்டி மார்க் வந்து 100க்கு 40 மார்க் நீங்க எடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதே மாதிரி 1 by 1 லாங்குவேஜ் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழுக்கு மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி சப்போஸ் நீங்க இங்கிலீஷ் ஹிந்தி தெரியும் அப்படின்னா நீங்க ஹிந்திக்கு கூட தனியா ஈச் போஸ்டிங்க்கு நீங்க வந்து தனித்தனி அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி வைவாக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 மார்க். வைவானா உங்களுக்கு தெரியும், காலேஜ்லயே நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணணும். 1:3 ரேஷியோல உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்காக உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா வைவா வந்து ஃபாலோ பண்றாங்க. அந்த வைவாலையுமே உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்ல உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா வைவாக வந்து உங்களுக்கு மென்டலி ஆப்டிடியூட், ஸ்கில் இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர்ஸ் ஆப்டிடியூட், கேரக்டர்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எக்ஸெட்ரா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு அதுல வந்து கவர் ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கான சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுலயுமே உங்களுக்கு வந்து மெயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாமினேஷன், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நீங்க அப்ளை பண்ணும்போதே அதெல்லாம் நீங்க பார்த்து கொஞ்சம் கவனமா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் எப்படி ஃபில் அப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா கமெண்ட்ல வந்து வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல எப்படி அப்ளிகேஷன் வந்து ஃபில் அப் பண்ணணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அஃபிஷியல் வந்து வெப்சைட்லயே உங்களுக்கு நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன் ஃபுல்லா வந்து படிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து டீடைல்டா உங்களுக்கு வந்து புரியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.